வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், நிறைய பேருக்கு டவுட்டு, எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் மேம், தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு என்னதான் அதுக்கு அறிகுறிகள் இருக்குது? அது என்ன அந்த அறிகுறிகள் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க மேம். எல்லா வீட்லேயுமே தெய்வம் இருக்கிறதுக்கு நம்ம சில கண்டிப்பான சில வழிமுறைகளை நம்ம செய்யணும். இப்போ நம்ம வீட்டுல தெய்வ கடாட்சம் இருக்கு, இறையருள் இருக்கு அப்படின்னா சில அறிகுறிகள், சில சைன்ஸ் நமக்கு தெரியும். நிறைய பேர் இத ஃபீல் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்வாங்க, எனக்கு உத்தரவு வந்துருச்சு, கண்டிப்பா எனக்கு சக்சஸ். இப்படி ஏதாவது ஒரு ஸ்மெல் உங்க வீட்டுல இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு சைன் எதுவுமே தெரியல, அப்போ இறை சக்தியை வீட்டுல அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே சுகர் பேஷண்ட்டில் ஒருத்தர் ரொம்ப முடியாமல் ஆகி நான் வந்த அன்னைக்கு, ஷூட்டிங்க்கு வந்த அன்னைக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தார். எங்கள் மேமை பார்த்ததுக்கப்புறமா இன்றைக்கி சுகர் லெவல்லாம் கரெக்டாகி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு, அதை விட அவங்க ஒய்ஃபு பக்கத்தில் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக ஒரு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இதுதாங்க எங்கள் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் பயங்கர ஸ்பெஷல். ஒன்று தாங்க, வந்த உடனே குணமாயிடுவாங்க. வரும்போது ரொம்ப ஆபத்தான கண்டிஷனில், ரொம்ப சீரியஸான கண்டிஷன்லலாம் வந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப முகப்பொலிவோட சிரிச்சுக்கிட்டு குணமாயிட்டாங்கன்றதை அதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அப்படி ஒரு விஷயம் இங்கே அவ்வளோ பாசிட்டிவான ஒரு இடம்தான் எங்கள் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் எங்கள் நித்யா மேம் கிட்ட நிறைய பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. தெய்வம் எப்படி வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத நம்ம மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட் இருக்குது. தெய்வம் இருக்கா, நம்ம வீட்டில் குடி இருக்காங்களா அப்படின்னு ஏதாவது சவுண்ட் வருதா, என்ன ஒன்றுமே தெரியலையே அப்படின்றதுக்கு மேம்கிட்ட கேட்டால் ஒரு நிறைய விஷயம் பாசிட்டிவாக இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், நிறைய பேருக்கு டவுட்டு, எனக்கும் அந்த டவுட் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் மேம், தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு என்னதான் அதுக்கு அறிகுறிகள் இருக்குது? அது என்ன அந்த அறிகுறிகள் இருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க மேம். வீடே ஒரு கோவில். ஆமாம் மேம், கரெக்ட். வீடே கோவில். அப்போது நம்ம குடியிருக்கக்கூடிய நம்ம வீட்டை எப்படி நம்ம தெய்வ கடாட்சியமாக வச்சுக்கிறது? தெய்வம் இருந்தால் தானே அந்த வீடு வீடாக இருக்கும் இல்லைங்களா? சிலர் சொல்லிக்கிட்டே இருப்போம், வெளியில் இருக்கும்போதெல்லாம் நல்லா இருக்கேன், வீட்டுக்குள்ளே போனோடனே ஏதோ ஒன்று மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குங்க, ஒரு திக்குன்னு ஒரு ஃபீல் வருது, பய உணர்வு வருது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. வீடை மாற்றலாம் அப்படின்லாம் யோசிப்போம். நம்ம கிட்ட நிறைய மாற்றம் கொண்டு வரணும். எல்லா வீட்லேயுமே தெய்வம் இருக்கிறதுக்கு நம்ம சில கண்டிப்பான சில வழிமுறைகளை நம்ம செய்யணும். இப்போ நம்ம வீட்டுல தெய்வ கடாட்சம் இருக்கு, இறையருள் இருக்கு அப்படின்னா சில அறிகுறிகள், சில சைன்ஸ் நமக்கு தெரியும். இப்போ பெரியவங்களாம் கூட சொல்லுவாங்க, நல்ல மல்லிப்பூ வாசனை வருது, இரு யாருமே வச்சிருக்க மாட்டோம், நல்ல மல்லிப்பூ வாசனை வருது, ஆத்தான்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆமா, தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அனுபவத்துல கண்டிப்பா சொல்லுவாங்க, இப்ப நீ இந்த காரியத்தை செய், நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்ப மல்லிப்பூ வாசனை தெரிஞ்சுது எனக்கு, நீ கண்டிப்பா செய், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாதிரியான சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். நம்ம சாதாரணமா உட்காந்துதான் இருப்போம், வீட்டுல எந்த தீப தூபமும் இல்லாத சமயத்துல நல்ல ஒரு மல்லிப்பூ வாசனையும் ஒரு சந்தன ஸ்மெல் வருது, மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி ஒரு மங்கள நறுமணம் நமக்கு வருது பாத்தீங்களா? அது இறைவன் கண்டிப்பாக நம்ம வீட்டுல இருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு சைன், முக்கியமான ஒரு சைன் இது. நிறைய பேர் இத ஃபீல் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்வாங்க, எனக்கு உத்தரவு வந்துருச்சு, கண்டிப்பா எனக்கு சக்சஸ். இப்படி ஏதாவது ஒரு ஸ்மெல் உங்க வீட்டுல இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. மல்லிப்பூ ஸ்மெல்லு, விபூதி, குங்குமம், இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல மனதார தீபம் ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். ம். அந்த தீபம் வந்து நம்ம சில நேரங்கள் காற்று இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆமா. அசைஞ்சு எரியும். ம். ஆனா எந்த காற்றுமே இல்லாத போது நல்ல தீபம் சுடர் விட்டு அழகா சாந்தமா எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இறைவன் நம்ம பூஜையை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். ஓ! இந்த தீபம் பார்க்கும்போதே நம்ம மனசுல ஒரு சந்தோஷம், அமைதி அப்படியே வந்துரும். சூப்பர், சூப்பர். தீபம் அதுக்கு தான் தீபம் ஏற்றி வழிபடுங்க. காலை, மாலை நேரத்துல கண்டிப்பா தீபம் ஏற்றுங்க. எதுக்கு ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா லைட்லாம் போடுங்க, விளக்கேத்துங்க. லக்ஷ்மி வர நேரத்துல என்ன இப்படி உட்காந்துருக்க, வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் சத்தம் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் மறைஞ்சிட்டு வருது. ஆமா. பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபம் எரியும், அப்படியே அழகா சுடர் எரியும் ஆமா. பாருங்களேன். ம். அதை நம்ம நினைச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாலே மனசுல அவ்வளவு நிம்மதி கிடைக்கும். அதுவுமே இறைவன் நம்ம வீட்டுல நம்ம கூடயே இருக்காருன்றதுக்கான ஒரு அறிகுறி தான். சில நேரங்கள்ல 3வது முக்கியமான ஒரு அறிகுறி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஊதுவத்தி ஏத்தி வைப்போம், தசாங்கம் வைப்போம். எந்த ஃபேன் நம்ம எதுவும் போடல, அமைதியா இருக்குன்னா அந்த புகை பாத்தீங்கன்னா இறைவனை நோக்கி செல்லும், பூஜை அறையை நோக்கி போகும். சோ அப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்மளுடைய பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டார், நம்ம வீட்லயும் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் 4வது சைன் பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை நம்ம இதை பார்த்துருப்போம். நல்ல மலர்கள்லாம் வச்சுட்டு வேண்டிக்கிட்டே இருக்கும்போது இறைவன் கிட்ட இருந்து படத்துல இருந்து ஒரு பூ விழும். எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். நிறைய பேர் வாழ்க்கையில இது நடந்திருக்கும். அது வந்து உண்மையிலேயே கடவுளோட அருள் நமக்கு இருக்கு. நம்ம வந்து எதுவுமே ஆட்டிலாம் விட்டுருக்க மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டோம். தானாக அப்படியே ஒரு மலர் விழுது பாருங்களேன். அது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இறைவன் நம்ம கூடயே இருக்காரு, நம்ம தைரியமா இருக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சைன் பாத்தீங்கன்னா, நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தெரிய ஆரம்பிக்கும். வீட்டுல எந்த சண்டை சச்சரவும் இல்லாம இவ்வளவு நாள் இருந்துச்சு, ஒரு மாற்றம் நமக்கு ஃபீல் பண்ணுவோம் தெரியுங்களா. இப்ப ஒரு 10 நாளா நல்லா இருக்குல்ல, வீடே அமைதியா இருக்கே, சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்றோமே, நல்ல ஒரு மாற்றம் தெரியுதே. சிலர் வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு யாருன்னா பெரியவங்க வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு நல்ல விஷயங்கள், நல்ல மனது இருக்கிறவங்க வந்துட்டு போனாங்கன்னா நமக்குமே அது நல்லது நடக்கும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் விஷயங்கள்ல வந்து மனசுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு, நம்ம நல்ல பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ இறை அருள் கொஞ்சம் நம்ம வீட்டுல குறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நமக்கு சைன் எதுவுமே தெரியல, அப்போ இறை சக்தியை வீட்டுல அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? கண்டிப்பாக காலை மாலை நேரத்துல விளக்கு ஏற்றுவது ரொம்ப முக்கியம். அந்த விளக்கு ஏற்றி நம்ம மனதார பிரார்த்தனை செய்யும்போது இறையருள் நம்ம வீட்டுல முழுவதுமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பது. நான் சமைச்சுதான் கொடுக்கணும் இல்லை, எங்க வீட்டுல நம்ம தானியங்கள் இருந்தாலும் நம்ம மொட்டை மாடியில வச்சுட்டாலே போதும், நிறைய ஜீவராசிகள் பறவைகள் வந்து அது சாப்பிடும். ஸோ அது பெரிய ஆசி நமக்கு கொடுத்துட்டு போகும். அடுத்த சைன் பாத்தீங்கன்னா, சிலர் வீட்டுல திடீர்னு பசுமாடு வந்து நிற்கும், நல்லா அம்மானு சவுண்ட் இருக்கும், சாணம் போடுறது, அதனுடைய சிறுநீர் அது வெளியில வர்றது, கோமியம், நம்ம வீட்டு வாசல்ல கோமியம் வருதுன்னா அவ்வளோ நல்லது. ஸோ இது எல்லாமே இறைவன் நம்ம கூட இருக்காருன்றதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அதுக்கப்புறம் நம்ம முடிந்த அளவுக்கு தானம் கொடுக்கறது, பறவைகளுக்கு உணவு கொடுப்பது, அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுக்கு படையல் கொடுப்பதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்தாலே நம்ம வீட்டில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, இறையருள் நமக்கு வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்ம இதை கரெக்டாக செஞ்சு இறைவனை நம்ம வீட்டுக்குள்ளே பிடிச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுக்கும் சரி நல்ல படிப்பு, கல்வி செல்வம் நமக்கு நிறைஞ்சு இருக்கும், உடல் ஆரோக்கியம் நிறையும், செல்வமும் நமக்கு நிறையும். கண்டிப்பாக இதை செய்யுங்க எல்லாரும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதாவது எங்கள் மேம்கிட்ட கேட்டால் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சூப்பராகவும் பாசிட்டிவாகவும் சொல்லிடுவாங்க. நிறைய பேருக்கு நமக்கே தெரிஞ்சிருக்கலாம், வீட்டில் வந்து ஸ்மெல் வந்திருக்கும், நல்ல வாசனை, வீட்டு வாசலில் வந்து மாடு நின்றுருக்கும், பறவைகள் வந்து கத்தியிருக்கும், நம்ம சாமி நல்லா அப்படியே கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்ருப்போம், கண்ணை திறந்த உடனே அம்மன் கிட்டேருந்து ஒரு பூ விழும். இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. எங்கள் மேம் சொல்லும்போது ஆமாம்ல அன்றைக்கி விழுந்ததில்லை, அன்றைக்கி வந்தாங்கல்ல அப்படின்னு. அதனால் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை நேரில் வந்து சந்திச்சுக்கோங்க. எனக்கு அதுதான் நான் சொல்கிறது தான், நேரிலே வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுடைய நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி குணமாகணும், என்னென்ன வழிபாடும் பண்ணணும், என்னென்ன மெடிசன் அப்படின்றத கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.